ஹalleluya ஹalleluya. நன்றி. இந்த நாளில் கூட இந்த ஞாயிறு ஆராதனைக்கு இந்த காலை நேரத்தில் நீங்கள் வந்து அதை கலந்து கொண்டதற்காக நான் கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட ஆண்டவரிடத்தில் நாம் முதலாவது கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அப்பா பிதாவே, அப்பா அம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹெவன்லி ஃபாதர், வி பிரைஸ் யூ லார்ட். இந்த நாளுக்காக நன்றி அப்பா கர்த்தாவே. தேவரீர் இந்த ஞாயிறு ஆராதனையில் உம்மோடு கலந்து கொள்ள நீர் கிருபை தந்ததற்காக நன்றி அப்பா. தேவரீர் ஏதோ கர்த்தாவே பாடி ஆராதிக்கும் அப்பா உம்முடைய பிரசன்னத்துக்குள் கர்த்தாவே தேவில அப்பா நாங்கள் மகிழ்ந்து களி கூறுவோம். தேவரீர் உம்முடைய வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொள்ள உம்முடைய கிருபை தாங்க ஆண்டவரே. எங்களோடு பேசுங்கப்பா. ஒவ்வொரு வாரமும் அப்பா தேவரீர் கர்த்தாவே நீர் உடைய வார்த்தை மூலமாக கர்த்தாவே நிறைய காரியங்களை எங்களோடு பேசி கொண்டிருக்கிறீர். அதை எங்கள் வாழ்க்கையில செயல்படட்டும் ஆண்டவரே. அப்பா தேவரீர் கர்த்தா ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையை மாற்றட்டும் அப்பா. இந்த ஆராதனை வேலை கூட உங்களுடைய கரத்துல கொடுக்குற பாடுகிற பாடல்கள் கர்த்தாவே உமக்கு துதி உண்டாக கர்த்தாவே தேவரீர் அப்பா உம்முடைய நாம மகிமைப்பட கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே செபிக்கிறோம். இந்த நேரத்தையும் இந்த அனைத்து காரியங்களும் இந்த கரத்தில் கொடுக்குறோம். நீர் வழிநடத்தி பலப்படுத்துங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya. praise God. glory glory. முதல் பாடலாக நம்ம ஒரு ஆராதிப்பேன், நான் ஆண்டவரை ஆராதிப்பேன் என்ற பாடலை பாடுவோம். ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துவோம். ஆராதிப்பதற்கு தான் நம்ம ஆலயத்துக்கு வருகிறோம். அது வீட்டில் கூட நம்ம ஆராதிக்கலாம், தனியாக ஆராதிக்கிறோம், குடும்பத்தோடு ஆரம்பிக்கலாம், அது குடும்பத்தோடு ஆராதிக்கிறோம். ஆனால் ஆலயத்துக்கு வரும்பொழுது எல்லாரும் சேர்ந்து ஆலயத்தில் இருக்கிற அனைவரும் நம்ம சபையாக நம்ம ஆராதிக்கிறோம். பாடுவோம். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன். காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். வெண்ண
வெண்ணடை அணிந்து ஆராதிப்பேன், குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன், வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா இயேசுவே, அப்பா உம்மை துதிக்கிறோம். கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, இந்த நாளுக்காக நன்றி. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். அதுக்காக தான் ஆலயத்துக்கு வந்திருக்கோம். நாம் எல்லாரும் ஒன்றாய் கூடி ஜெபிக்கிற ஒரு காரியம், ஒன்றாய் கூடி ஆராதிப்பது எதற்காக என்றால், ஒரு மனதாய் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். நீங்க எங்க இருந்தாலும் சரி, எங்க பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, ஒரே மனதோடு ஆண்டவரை பார்த்து நாம் ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடும் பொழுது நாம் கர்த்தரை நோக்கி பாடுகிறோம். ஆண்டவரே உம்மைதான் நான் ஆராதிக்கிறேன், ஆண்டவரே உம்மைதான் நான் ஆராதிக்கிறேன். ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்த பாடலில் நாம் பார்க்கும்போது வல்லவரே, நல்லவரே, பரிசுத்தரே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிறோம். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற விஷயங்கள் என்ன? ஆண்டவர் நம்ம கிட்ட கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஒரு நீதிமான நாம் வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக உண்மை உத்தமான ஊழியக்காரனை என்று யாரை பார்த்து அழைக்கிறார் என்றால், ஆராதித்து கொண்டு கர்த்தரை நம்பி ஆராதித்து கொண்டு இருக்கிறோம் ஒரு பர்சனை தான் பார்த்து ஆண்டவர் இதை சொல்கிறார். அதனால ஆண்டவரை பார்த்து நாம் ஆராதிக்க போகிறோம். இந்த பாடல் நாம் பாடும் பொழுது கூட ஆண்டவரை நம்முடைய இருதயத்தில் எண்ணி, ஆண்டவரே உம்மை நான் ஆராதிக்கிறேன் என்று நாம் ஆண்டவரை நோக்கி பாடுவோம். ஹல்லேலூயா. நம்ம கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி ஆண்டவருக்கு நேராக இந்த ஒரு கொஞ்ச நேரம் தான் ஆராதிக்க போகிறோம். இந்த நேரத்தில் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, அப்பா பரிசுத்தரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் அப்பா உம்மையை ஆராதிக்கிறோம், அப்பா உம்மையை ஆராதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, அப்பா நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ரட்சகர், நீர் பரிசுத்த, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவனே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா எல்லாம் வல்ல தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவனே அப்பா, இந்த நாளில் கூட உம்மையே நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. நீர் அப்பா எல்லாவற்றிலும் எல்லாமாய் இருக்கிற ஆண்டவர் கர்த்தாவே. தேவரீர் உங்களால் தான் எங்களுக்கு எல்லாமே கிடைத்தது. உங்களால் தான் எங்களுக்கு இன்றைக்கு சுகத்தோடும் பலத்தோடும் இருக்கிறோம். உங்களால் தான் கர்த்தாவே தேவரீர் அனைத்தும் கர்த்தாவே நன்மைகளாக மாற்றி தந்த தேவன் நீர் ஒருவரே. ஹல்லேலூயா. அப்பா தேவரீர் இன்றைக்கு கர்த்தாவே எங்கள் குடும்பம், கர்த்தாவே எங்கள் வேலை, கர்த்தாவே எங்கள் சுகன் பலன், எங்கள் நண்பர்கள், எங்கள் ஊழியம் எல்லாவற்றையும் அப்பா தேவரீர் நீங்கள் தான் அப்பா எங்களுக்கு தந்தீர் அப்பா கர்த்தாவே. அதற்காக நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரை நோக்கி பார்த்து துதிப்போம். ரட்சகரே, மீட்பரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் பரிசுத்தர், 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 எல்லாவற்றிலும் எல்லாமாய் இருக்கிற எங்கள் ஆண்டவர். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பிரச்சனைகள், போராட்டங்கள் இந்த மாதத்தில் வந்தால் கூட ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது ஒரு வசனத்துல சொல்கிறான். சங்கீதம் 55வது அதிகாரத்துல தாவீது சொல்கிறான், எனக்கு புறாவை போல லைக் a dove, எனக்கு ரெக்கைகள் இருந்தால் பறந்து போய்விடுவேன் என்று. பிரச்சனைகள், போராட்டங்கள் மத்தியில் வரும் பொழுது நாம் எங்கேயாவது ஓடி போயிடலாம், எங்கேயாவது பறந்து போயிடலாம் அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஹல்லேலூயா. அப்படி ஒரு பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும் பொழுது ஆண்டவரை நீ நோக்கிப்பார். உனக்கு கழுகுகள் போல சிறகுகளை பெற்றுக்கொண்டு அந்த புயலுக்கு மேலே, பிரச்சனைகளுக்கு மேலே பறக்கப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த பிரச்சனைகள், போராட்டங்கள் நம்ம வாழ்க்கையில் வரும் பொழுது அதை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி அவர் செயல்படுத்தும் வாழ்க்கை. அதுதான் ரொம்ப முக்கியம். எந்த ஒரு பிரச்சனை, போராட்டம் இருந்தாலும் ஆண்டவர் நம் வாழ்க்கையில அந்த பிரச்சனைகளை நன்மையாக மாற்றி தருவார்.
எந்த ஒரு குழப்பம் நம் வாழ்க்கையில் இருந்தாலும் ஆண்டவர் அதை நமக்கு நன்மையாக மாற்றி தருவார். ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்பி ஜீவிக்கிறவர். ஆண்டவரே எனக்கு கர்த்தாவே கழுகுகளை போல சிறகுகளை தாங்கன்னு கேட்போம். ஆண்டவரே அப்பா தேவரீர் அப்பா உங்க முகத்தை நான் பார்க்கணும் அப்பா. ஆண்டவரே அப்பா உங்க முகத்தை நான் பார்க்கணும் தேவரீர் அப்பா. அதுதான் அப்பா கர்த்தாவே தேவரீர் அப்பா உங்க மகிமை அப்பா கர்த்தாவே எனக்கு வெளிப்படுத்துங்க. உங்க முகத்தை நான் பார்க்கணும் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஹல்லேலூயா. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. உங்க முகத்தை பார்க்கணும் ஏசையா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. எந்தன் பாடுகள் வேதனை மறைந்து விடும். எந்தன் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும். எந்தன் பாடுகள் வேதனை மறைந்து விடும். எந்தன் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. யோர்தானின் வெள்ளங்கள் விலகிவிடும். எரிகோவின் மதில்கள் இடிந்து விழும். யோர்தானின் வெள்ளங்கள் விலகிவிடும். எரிகோவின் மதில்கள் இடிந்து விழும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. எங்கள் தேசத்தின் கட்டுகள் அருந்து விடும். எங்கள் சபைகளில் எழுப்புதல் பரவிவிடும். எங்கள் தேசத்தின் கட்டுகள் அருந்து விடும். எங்கள் சபைகளில் எழுப்புதல் பரவிவிடும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அல்லேலூயா 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 அல்லேலூயா.
அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உங்க முகத்தை பார்க்கணும் அப்பா. ஆண்டவரே அப்பா, தேவரீர் அப்பா. யாக்கோபு ஆண்டவரை முகமுகமாய் பார்த்ததால் நான் ஆண்டவரை சந்தித்தேன் என்று ஒரு இடத்தை பெத்தேல் என்று பெயரிடுகிறான். அண்ட் ஹவுஸ் ஆஃப் காட், இன்னொரு இடத்தில் பெனிஹேல் என்று பெயரிடுகிறான். பாருங்க, ஆண்டவருடைய முகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரோட wrestled with God அப்படின்னு போட்டிருக்கு. ஹல்லேலூயா. இந்த நாட்களில் நாம் ஆண்டவரை பார்த்து பயந்து ஓடுகிறோமா? ஆண்டவரே அப்பா, தேவரீர் என்று நம்ம பயந்து ஒதுங்குகிறோமா? இல்ல ஆண்டவரை பார்ப்பதற்கும் அவர் முகத்தை தரிசனம் செய்வதற்கும் அவரோடு இருப்பதற்கும் நாம் ஆசைப்படுகிறோமா? ஹல்லேலூயா. We praise you Lord, we praise you Lord. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றி நன்றி இயேசுவே அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, தானியேல் புத்தகத்துல தானியேல் 9ஆம் அதிகாரம் படித்து கொண்டிருக்கும் போது தானியேலுக்கு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அவனோட நிறைய பேர் இருக்கிறாங்க. வித்தியாசம் பாருங்க, தேவ மனிதனும் அவனுக்கு கூட இருக்கிற தேவ மனிதன் இல்லாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் அங்க காட்டுகிறார் ஆண்டவர். என்ன நடக்குது தெரியுங்களா? அந்த இடத்தில் ஆண்டவர் தரிசனம் கொடுத்தவுடன் ஹல்லேலூயா, தானியேல் பயந்தான். ஆனால் திகிலோடு அப்படியே பயந்த மாதிரியே ஆண்டவரை பார்த்து கொண்டே இருக்கிறான். ஆண்டவருடைய முகத்தை பார்த்து கொண்டே இருக்கிறான். ஆண்டவருடைய உருவத்தை பார்த்து கொண்டே இருக்கிறான் அந்த தரிசனத்தில். ஆனால் அவனோடு இருந்தவர்கள் அந்த அந்த இடத்திலேயே இல்லை, பயந்து ஓடி ஒளிந்து விட்டார்கள். அப்படித்தான் வேத வசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. தானியேல் அங்கே எழுதுகிறான், அந்த தரிசனம் எனக்கு மட்டும்தான், நான் மட்டும்தான் பார்த்தேன், எனக்கு மட்டும்தான் புரிந்தது அப்படின்னு. மற்றவர்கள் எல்லாம் ஓடி ஒளிந்து கொண்டார்கள் என்று. பாருங்க, கர்த்தரை நம்பி வாழும் பிள்ளைகள், கர்த்தரை வாஞ்சிக்கும் பிள்ளைகள், உபவாசம் ஜெபத்தோடு ஆண்டவருக்காக காத்து கொண்டிருக்கும் பிள்ளைகள், அவர்கள் எப்படி ஆண்டவர் தரிசனத்தை காண்கிறார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் முகத்தை பார்க்க தரிசனம், அந்த தரிசனம் வேணும். ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்க்க வேண்டும். ஆண்டவர் தரிசனம் கொடுத்தால் அதை நான் பார்க்க வேண்டும். என் வாழ்க்கையில் ஒரு தரிசனத்தை தாங்க ஆண்டவரே. தரிசனம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நிறைய பேர், ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஆண்டவரோடு இருக்க வேண்டும். ஆண்டவரோடு உறவில், ஆண்டவரோடு நெருங்கிய உறவில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். இல்லை மற்றவர்களுக்கு போல ஓடி சிதறி போய் ஒளிந்து கொண்டால் அந்த தரிசனம் என்னவென்றே தெரியாமல் போய்விட்டது தானியேலோடு இருந்தவர்கள். ஹல்லேலூயா. அதுக்கு தான் இன்றைக்கும் ஆண்டவரை நோக்கி நாம் பாடுகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரை இந்த ஆராதனை வேளையில கூட ஆண்டவரை நோக்கி பாடுகிறோம். ஆண்டவரே, உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. அப்பா கர்த்தாவே, தேவரே, உம்மோடு நான் இருக்க வேண்டும். அந்த சித்தத்தை, உம்முடைய சித்தத்தை செய்ய வேண்டும் ஆண்டவரே. கேட்போம், ஆண்டவரை நோக்கி கேட்போம், ஆண்டவரே உம்மோடு நான் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நன்றி நன்றி அப்பா. ஹல்லேலூயா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எனக்கு ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின்
வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எனக்காக யாவையும் செய்தவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே, உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. என் ஜீவனை அழிவினின்று, என் ஜீவனை அழிவினின்று மீட்டவரே, என் மேய்ப்பரே, மீட்டவரே, என் மேய்ப்பரே. ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எபினேசரே, எல் எலியோன் என்றுமே உயர்ந்தவரே, எபினேசரே, எல் எலியோன் என்றுமே உயர்ந்தவரே. எல் ஷடாய், சர்வ வல்லவரே, எல் ஷடாய், சர்வ வல்லவரே. எல் ரோயி, காண்பவரே, எல் ரோயி, காண்பவரே. ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன்.
உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மோடு இருப்பதுதான் அப்பா. ஹல்லேலூயா. தேவனே அப்பா, உம்மோடு இருப்பதுதான் என் இருதயத்தின் வாஞ்சை. சொல்லுவோமா ஆண்டவரை பார்த்து? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திற்குள் அப்பா, உம்முடைய பிரசன்னத்தில் நான் இருக்க வேண்டும் அப்பா. தேவரே, தாவீது அதுதான் செய்கிறான். ஓடி ஓடி அவன் போய் ஆலயத்துல போய், ஆண்டவருடைய ஆலயத்துல போய் எப்பொழுதும் இரவும் பகலும் தியானிக்கிறான், ஆராதிக்கிறான், போற்றுகிறான், துதிக்கிறான். ஹல்லேலூயா. ஆண்டவரை வாஞ்சித்து ஓடி ஓடி ஆண்டவர்கிட்ட போறான். அதனால தான் ஆண்டவர் என் இருதயத்துக்கு பிரியமானவர் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. எப்படி ஒரு ஒரு ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் பாருங்க. வேதத்துல ஒரு எடுத்துக்காட்டு இருக்கணும். ஹல்லேலூயா. அழகான ஒரு எடுத்துக்காட்டு இருக்கு. நீ கர்த்தர் மேல் பிரியமாய் இருந்தால் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு நீ ஓடி வருவாய், ஆண்டவருடைய சமூகத்திற்கு நீ ஓடி வருவாய். அதுதான் வேதத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுங்க. ஆண்டவரே அப்பா, தேவரீர் உம்மோடு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, தானியேல் கூட பாருங்க, அவன் பிரதம மந்திரியா இருக்கிறான், ஒரு பிரைம் மினிஸ்டராக, ராஜாக்கு அடுத்தபடியாக இருக்கிறான். ஆனால் ஒரு நாளைக்கு 3 வாட்டி எருசலேம் நகரத்தை பார்த்து, அந்த பக்கமாய் பார்த்து முழங்காலிட்டு ஜெபிக்கிறான் என்று போட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. 3 தடவை. ஒரு அதிகாரத்தில் பொறுப்பில் இருக்கும், உயர்ந்த பொறுப்பில் இருக்கும் மனிதன், தேவ மனிதன், எருசலேமே பார்க்காத மனிதன். அவன் வாழ்க்கையில் அவன் எருசலேமும் பார்த்தது கிடையாது, கேள்விப்பட்டிருப்பான். ஒருவேளை சின்ன வயசுல எருசலேம்ல இருந்து கொண்டு வந்திருக்கலாம். அந்த வாலிப வயசுல அவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்னு தெரியல. ஆனால் அவன் வாழ்நாள் முழுவதும் அவன் பாபிலோன்லயே இருந்தான். அப்ப பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்க வேண்டும் என்ற வாஞ்சை, ஆசை, இந்த மாதிரி நிறைய எடுத்துக்காட்டுகள் வேதத்தில் காட்டிக்கொண்டே இருக்கலாம். இவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள்? ஆண்டவருக்காக ஓடினார்கள், ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள், ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அதனால் என்ன? அவர்களை வைத்து ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவர்களை வைத்து பெரிய காரியங்களை செய்தார். அவருக்கு என்ன பிடிக்குமோ, என்ன செய்ய வேண்டுமோ, அவர் சித்தத்தின்படி எதெல்லாம் முடிக்க வேண்டுமோ அதெல்லாம் அவர் செய்தார். ஹல்லேலூயா. நாம் கேட்போம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே அப்பா தேவரீர் கர்த்தாவே, உம்முடைய சித்தத்தை நான் செய்ய கர்த்தாவே தேவரீர் எனக்கு பலத்தை தாங்க. தேவரே, என்னை பயன்படுத்துங்க. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் நிறைவேற என்னை பயன்படுத்துங்க. என் வாழ்க்கை இப்படியே போயிடக்கூடாது. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை நிறைவேற என்னை எடுத்து பயன்படுத்துங்க. ஹல்லேலூயா. அப்பா தேவரீர் உமக்காக வாழ வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே கர்த்தாவே தேவரீர் அப்பா உம்மையே துதிக்கிறேன். ஹல்லேலூயா. ஏசாயா ஆண்டவரை பார்க்கிறான், தரிசனத்துல ஆண்டவரை பார்க்கிறான், உடனே ஒப்புக்கொள்கிறான், ஆண்டவரே நான் செய்கிறேன். ஆண்டவர் எசேக்கியேல் ஆண்டவரை பார்க்கிறான், தரிசனத்துல ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கிறான். எரேமியா ஆண்டவரை தரிசனத்துல பார்க்கிறான், உடனே ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறான். பவுல் ஆண்டவரை சந்திக்கிறான் தமஸ்கு பட்டணத்துல, உடனே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட, ஆண்டவரே உம்முடைய வேலையை நான் செய்கிறேன், ஆண்டவரே உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே சொன்னான். ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிற கர்த்தர். அழகான கண்களை, ஆண்டவருடைய கண்களை நாம் காணும் பொழுது ஆண்டவர் நம்மை அப்படியே உருக்குகிறார். நன்றி அப்பா, உம்மை துதிக்கிற கர்த்தர். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே
முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, அழகான கண்கள் ஆண்டவரே, அழகான கண்கள் அப்பா. கர்த்தாவே அப்பா தேவரீர் எதற்கும் பிரயோஜனம் இல்லை என்று தள்ளிவிட்ட என்னை அப்பா தேவரீர் அப்பா கடைசி பெஞ்சில் உட்கார்ந்த என்னை ஆண்டவரே அப்பா தேவரீர் இவன் எதற்கும் லாக்கி இல்லை என்று சொன்ன என்னை உயர்த்தின என் ஆண்டவரே என்று நம்ம ஒவ்வொருத்தரும் சொல்லலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவங்கெல்லாம் எப்படி வாழ்க்கையில முன்னேறுவாங்க? இவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியாதே, இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதே, இவர்களெல்லாம் எப்படி வாழ்க்கையில முன்னேறுவாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசித்திருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை உயர்த்தி கொண்டே வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றும் தெரியாதே, உலகம் தெரியாமல் இருக்கிறார்களே அப்படி நிறைய பேர் யோசித்திருக்கலாம். படிப்பு அவ்வளவா இல்லையே என்று யோசித்திருக்கலாம், பணம் அவ்வளவா இல்லையே என்று யோசித்திருக்கலாம். ஆனால் ஒன்று யாருக்கும் புரியவில்லை, எங்களோடு ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, எங்களோடு எங்கள் ஆண்டவர் இருக்கிறார் என்பதை அவர்களுக்கு புரியவில்லை. ஹல்லேலூயா. அதுதான் பெரிய வித்தியாசம், அதுதான் பெரிய வித்தியாசம். ஆண்டவர் நம்மோடு இருப்பதும் மற்றவர்களுக்கும் இருக்கும் வித்தியாசம். ஆண்டவர் நம்மை உயர்த்தி கொண்டே வருவார். ஒன்றும் இல்லை என்றாலும் சரி, ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்த வாழ்க்கை, இந்த ஆராதனை எப்பொழுதும் நாம் ஆராதனை செய்தாலும் அது முடிவில் நாம் ஒப்பு கொடுத்த வாழ்க்கை, ஒரு ஒப்பு கொடுப்பதில் நாம் ஆராதனை என்றைக்குமே முடிய வேண்டும். இன்றைக்கு கூட ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே அப்பா தேவரீர் அப்பா, உம்மை துதிக்கிறேன். கர்த்தாவே தேவரீர் உம்மை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே
வாய்களை திறந்து ஆண்டவரை துதிப்போம். ஹalleluya ஹalleluya ராபாதா சந்தராபா ராபா ரஹதோரபா கீராதாரா தோரை சிந்தரபா ரஹதோ ரிகரபதா சந்தரா ஓ ஹிதீரமா ரக்கபரா. ஹalleluya ஹalleluya. ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், ஆண்டவரை துதிப்போம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாக துதிக்க வேண்டும். உண்மையான இருதயத்தை ஆண்டவர் தேடுகிறார் என்று வசனத்தில் இருக்கிறது. ஹalleluya. நான் இருதயத்தை தேடுகிறேன். ஹalleluya. சாமுவேலே, நீ வெளிப்புறத்தை பார்க்கிறாய், ஆனால் நான் நான் தேவன், நான் இருதயத்தை பார்க்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கும் நம் இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. ஆராதனை எவ்வளவு நேரம் பண்றோன்றது முக்கியம் கிடையாது. ஆண்டவர் அந்த குவாலிட்டி ஆஃப் ஆராதனை, ஆண்டவர் நம்ம இருதயத்திலிருந்து ஆண்டவரை ஆராதிக்கிறோமா என்பதுதான் முக்கியம். ஹalleluya. 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆராதிச்சு எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் வேற இடத்துல இருந்து ஆண்டவர் ஒரு நிமிஷம் கூட ஆண்டவர் தரிசனம் ஆவலவில்லை என்றால், ஆண்டவருடைய பிரசனத்தை உணரவில்லை என்றால் அதுல பிரயோஜனமே கிடையாது. ஆனால் கொஞ்ச நேரம் ஆராதித்தாலும் ஆண்டவருடைய பிரசன்னம் உணர வேண்டும். ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிறார் என்பதை உணர வேண்டும். சந்தரபகபரதா ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் அப்பா, இந்த நேரத்தை கொடுத்ததற்காக நன்றி. ஆராதனை வேலை கொடுத்ததற்காக நன்றி. உம்மை துதிக்கிறேன் கர்த்தாவே. தேவரீர் அப்பா கர்த்தாவே, இங்க கலந்து கொண்ட ஒவ்வொருத்தருக்காக நன்றி அப்பா. ஒவ்வொருத்தர் இருதயத்தையும் நீங்கள் தொட்டு இருப்பீர், அதற்காக நன்றி. பாடுகிற பாடல் கர்த்தாவே, வார்த்தைகள் அனைத்தும் கர்த்தாவே தேவரீர் அப்பா போய் அப்பா எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம் அப்பா, உமக்கே ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. நீர் வழி நடத்துங்க அப்பா. பலவீனம் சுகவீனமாய் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் இந்த வேலையில கூட கர்த்தாவே. தேவரீர் அப்பா, இயேசுவின் வல்லமையில நாமத்தினால அந்த சுகவீனம் பலவீனம் ஒழிந்து போவதாக, அதை சரீரம் விட்டு விலகி போவதாக. ஆமென். இயேசுவே, உம்முடைய வல்லமையில நாமத்தினால ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா தேவரீர், அந்த வியாதிகள் இந்த நிமிடமே கர்த்தாவே தேவரீர் விலகி போவதாக. ஏனென்றால் வேதம் சொல்கிறது, இது தேவனுடைய ஆலயம், பிசாசுக்கு அதிகாரம் கிடையாது என்று சொல்கிறது. அந்த வார்த்தை மேலாக, அந்த வார்த்தை மூலமாக நாங்கள் அப்பா தேவரீர் we claim that promise. hallelujah. எங்களுக்கு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி உம்முடைய இரத்தத்தினால் உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமாகிறோம் என்று வேத வசனம் சொல்கிறது. அதன்படியே நாங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம். எல்லா வியாதிகளும் விலகி போய், எல்லா பலவீனங்களும் விலகி போய் இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya. இயேசுவே அப்பா, உம்முடைய வல்லமையில நாமத்தை துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்ப அந்த நேரத்தில் கூட ஃபினான்ஷியல் கட்டுகளை மாட்டிக்கொண்டு பண உதவி தேவை, அவசியம் தேவை, ஃபீஸ் கட்ட வேண்டும், அந்த இவங்களுக்கு கடைக்காரங்க காசு கொடுக்க, இந்த மாதிரி பிரச்சனைகளை மாட்டிக்கொண்டு என்ன செய்வது என்று தவித்துக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு அப்பா உதவிக்கரங்களை நீட்டுங்க தேவரீர் அப்பா. பரலோகத்திலிருந்து அப்பா தேவரீர் நீர் உம்முடைய பொக்கிஷங்களை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை தூக்கி எடுங்க தேவரீர். ஹalleluya. நீர் தானப்பா எங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறீர். நீர் ஒருவரே ஆண்டவராக இருக்கிறீர். நீரே எங்கள் ஆண்டவர், நாங்கள் உங்கள் பிள்ளைகள், உங்கள் ஜனங்கள் அப்பா தேவரீர் கர்த்தாவே. நீர் எங்களை வழி நடத்தி பலப்படுத்துங்க. எல்லா துதி கன மகிமையா உமக்கே ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. வழிநடத்தி பலப்படுத்துங்க. ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹalleluya. praise God. thank you. ஹalleluya. praise God. ஹalleluya. இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் வருகிறோம். இப்பொழுது கூட நாம் இந்த மாதம் முழுதும் என்ன பார்த்து கொண்டு இருக்கிறோம்? இந்த மாதம் முழுதும் ஒரு தலைப்பில் தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். என்ன அப்படின்னா, I am blessed in God. I am blessed in Jesus Christ அப்படின்னு சொல்லலாம். நான் கர்த்தருக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் கர்த்தருக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படுகிறேன். இதுதான் தலைப்பு. ஹalleluya. praise God. அப்பொழுது நாம் என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு வசனத்தை படித்து விட்டு நம்ம வந்து இந்த வாரத்தின் ஆண்டவருடைய செய்தியை நாம் பார்க்கிறோம். முதலாவது அந்த வசனம் என்னவென்றால், எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். பாருங்க, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் கிறிஸ்துவுக்குள்ளே. இந்த 2 வார்த்தைகளை 2 வாரங்களாக நாம் ரொம்ப இது டீட்டெயில்டாக பார்த்துன்னு வரோம். என்ன அப்படின்னா, எல்லா நம்ம எபேசியர் போன வாரம் பார்த்தோம், எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் முழுதுமாக பார்த்தோம். கிறிஸ்துவுக்குள் 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 என்று நாம் பார்க்கிறோம். எந்த ஒரு ஆசீர்வாதமும் கிறிஸ்துவுக்குள் இல்லை என்றால்
அது இட்ஸ் சிம்பிளி வேஸ்ட். அதில் பிரயோஜனமும் கிடையாது, அதில் எந்த ஒரு நமக்கு ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் தான் சரி, எது இருந்தாலும் சரி, ஆண்டவர் அதை நமக்கு ஆசீர்வாதமாக அமைத்து தருகிறார். இப்போ இன்று இந்த நம்ம பார்க்க போகிற ஒரு சில எடுத்துக்காட்டுகள் என்ன அப்படின்னா பார்ப்போம். முதல்ல லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். இந்த 12ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு உவமையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஒரு பேரபிள். அது இப்போ 13ஆம் வசனத்திலேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே போகுது. இந்த பேரபிள் நாம் ஏன் பார்க்கிறோம் என்றால், முதல் காரியம் என்ன பார்க்கிறோம்? பி ரிச் டுவர்ட்ஸ் காட். இந்த வசனத்தை குறித்து தான் நாம் பார்க்கிறோம். அது 21ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. படிங்க தமிழில் 12:21. தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இரு. இதுதான் இந்த குறிப்பை நாம் பார்க்கிறோம். என்னவென்றால், முதலாவது நாம் பார்ப்பது தேவனிடத்தில் நீ ஐஸ்வர்யவானாய் இரு. உலகத்தில் நீ ஐஸ்வர்யவானாய் இருப்பது, இந்த மக்கள் சமுதாயத்திற்கு நீ ஐஸ்வர்யவானாய் இருப்பது, உனக்கே உன் கண்களுக்கே நீ ஐஸ்வர்யவானாய் இருப்பது, அதெல்லாம் விட முக்கியமாக தேவனிடத்தில் நீ ஐஸ்வர்யவானாய் இருக்க வேண்டும். அதுதான் வேதம் சொல்கிறது. அப்போ நம்ம பார்க்கும் பொழுது இதை பார்ப்போம். என்ன அப்படின்னா பாருங்க, நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, ஆசீர்வாதம் blessing இஸ் abundant of possession யோசிக்கிறாங்க. அதாவது என்னன்னா, ஆசீர்வாதம் என்றால் என்ன? அதிகமாக ஏராளமான ப்ராப்பர்ட்டியோ, சொத்தோ, பணமோ, இல்லை எது இருந்தாலும் அதிகமாக வைத்திருப்பவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் உலக பார்வை. ஆனால் அது ஆசீர்வாதம் கிடையாது. அது ஆசீர்வாதம் இல்லை என்பதுதான் ஆண்டவர் தெளிவாக நிறைய காரியங்களில் விளக்கி கொண்டிருக்கிறார். ஆசீர்வாதம் என்பது ஆண்டவர் நமக்கு அவர் கரத்திலிருந்து கொடுப்பது. அவர் கரத்திலிருந்து கொடுப்பது காரியங்கள் எப்பொழுதும் நமக்கு அந்த நேரத்துக்கு ரொம்ப அவசியமாக தேவையாக இருக்கும். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம எடுத்து பயன்படுத்தும் பொழுது அது ஆண்டாண்டு காலமாக நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். அது நமக்கு என்றென்றைக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் நாம் என்ன இந்த உலகத்தில் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, வேர்ல்டு ஃப்ரேம் எப்படி இருக்குது அப்படின்னா, abundance of possession or abundance of wealth is blessing அப்படின்ற மாதிரி ஒரு இதில் இருக்கும். படிப்போம். நம்ம இந்த இடத்துல நாம் படிப்போம். 14ஆம் வசனம். அதற்கு அவர் மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் என்றார். ஓகே, அவர்களை பார்த்து இது கேட்கிறாரு, யார் அப்படின்னு சொல்லி. அடுத்தபடியா 15ஆம் வசனம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். திரளான ஆஸ்தி ஆசீர்வாதம் என்று நினைக்கும் உலகம் இது. திரளான ஆஸ்தி நமக்கு ஆசீர்வாதம் என்று நினைக்கும் உலகம் இது. ஒரு பொருளுக்கு 2 பொருள் இருக்கும் உலகம் இருந்தால், ஒரு பொருளுக்கு 10 பொருள் இருந்தால் நமக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், மற்றவர்களை காட்டிலும் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று நினைக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? முட்டாளே. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் ஒரு யாருக்கு சொத்து வர வேண்டும் என்று ஒரு பஞ்சாயத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்கிறார்கள். ஆண்டவரே, 13ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சொத்து பிரச்சனை. அது ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், இதை எனக்கு பிரிச்சுத்தா சொல்லுங்க, அதை எனக்கு பிரிச்சு சொல்லுங்க. 2 அடி விடமாட்டுங்கிறான், 1 அடி விடமாட்டுன்னு இருக்கான். இதனால பெரிய பிரச்சனையா இருக்கு. காம்பவுண்ட் 1 அடி தள்ளி வந்துடுச்சு, அதனால பிரச்சனையா இருக்கு. எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள். என்னுடைய இடத்துல இவங்க இது பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி ஏராளமான சொத்து பிரச்சனைகள் இருக்கிறது. அது ஆண்டவர்கிட்ட கொண்டு வரும்போது ஆண்டவர் சொல்கிறார், என்ன சொல்கிறார்? உன் ஜீவன், ரைட்டா, மனிதனின் உயிர், மனிதனின் ஜீவன்
தான் முக்கியம், இதெல்லாம் முக்கியம் கிடையாது. இதெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். இந்த காரியங்கள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். ஆனால் மனிதனுடைய ஜீவன் தான் முக்கியம் என்று சொல்கிறார். அந்த உவமையை தான் என்று இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுது என்ன சொல்கிறார் என்றால், இந்த உவமையில ஒரு காரியத்தை சொல்கிறார் ஆண்டவர். படிப்போம் 16ஆம் வசனம். அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. பாருங்க, ஐஸ்வர்யானுடைய நிலம் நன்றாக விளைந்தது. ஐஸ்வர்யனா இருப்பது தவறில்லை. ஏன் தவறில்லை? ஐஸ்வர்யனா இருப்பது தவறில்லை. ஆண்டவர் தான் ஐஸ்வர்யவானுடைய நிலம் நன்றாக விளைந்து கொண்டிருக்கிறார். யார்? நல்ல குட் கிராப்ஸ், இட் கேவ் குட் கிராப்ஸ். நன்றாக விளைந்து கொண்டு இருந்த நிலம் இது ஆண்டவர் தான் கொடுத்தார். நன்றாக விளைச்சலை ஆண்டவர் தான் கொடுத்தார் அந்த ஐஸ்வர்யவானுக்கு. அந்த ஐஸ்வர்யவான ஆண்டவர் சாதாரண மனிதனை, எளிமையான மனிதனை ஐஸ்வர்யவானை மாற்றினது யார்? ஆண்டவர் தான் மாற்றினார். ஏனென்றால் அந்த நிலம் ஒன்றுமில்லாமல் போயிருக்கலாம், எதுவுமே பிரயோஜனம் இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் அந்த இடத்தில் ஆண்டவர் நன்றாக விளையும் கதிர்களும் நன்றாக விளையும் காரியங்களும் ஆண்டவர் நிலத்தில் கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் ஐஸ்வர்யவானை ஆசீர்வதிக்கிறார். He is blessing everyone. இல்லாதவர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். எல்லா பொருளும் இருக்கிறவர்களையும் ஆண்டவர் தான் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அப்பொழுது பார்க்கிறோம் நம்ம இந்த இடத்தில் ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார்? நல்லா அந்தந்தைக்கு தேவைக்கு ஏற்றபடி ஒரு ஐஸ்வர்யவான் இருக்கிறான். அவனுக்கு அந்தந்தைக்கு தேவைப்படும்படி அவனுக்கு எல்லா செல்வாக்கும் எல்லா பொருளும் அந்த நிலம் கொடுத்து கொண்டிருந்தது. அவன் சந்தோஷமாக சமாதானமாய் இருந்தான். அவனுக்கு எந்த பிரச்சனை இல்லாமல் இருந்தான். அப்ப பாருங்க, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய தேவைக்கு ஏற்றபடி நாம் நன்றாக வாழ்வதற்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கும் மற்றவர்களுக்கு உதவியாய் இருப்பதற்கும் கொடுப்பதற்கும் ஆண்டவர் நம்மை நன்றாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் இந்த இடத்தில் அந்த மனிதனுக்கு பாருங்க, அந்த மனிதனுக்கு திடீர் என்று ஒரு ஆசை வந்து விட்டது. அது வரைக்கும் நல்லா தான் போயிடுச்சு அந்த மனிதனுக்கு. ஆனால் திடீர் ஒன்று ஆசை. பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் கூட பாருங்கள், நம்ம நல்லா தான் போயின்னு இருக்கோம். நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், நல்ல காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் எப்பவுமே ஒரு நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் திடீர் என்று நமக்கு ஒரு ஆசை, பேராசை மாதிரி வந்துடும் திடீர்னு என்று. ஆண்டவர் ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். ஆனால் திடீர் இப்படி பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக சில காரியங்களை செய்வோம். அது ஆண்டவர் காட்டும் காரியமாய் இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு காத்திருந்து பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறார். அவர் எப்பொழுதும் காத்திருந்து அதை பெற்றுக்கொள்வது அதோட வேல்யூ தெரியும். அப்பொழுது ஆண்டவர் சில காரியங்களை பேக்ரவுண்ட்லலாம் செஞ்சு வச்சிருப்பார். ஏன் காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் சொல்கிறோம் என்றால், அதற்கு முன்பதாக நாம் பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக பிஃபோர் வி ரிசீவ் காட் டஸ் மெனி திங்ஸ் இன் த பேக்ரவுண்ட். நிறைய காரியங்களை பின்னாடி பேக்ரவுண்டில் முடித்து வைக்கிறார். ஆனால் ஆண்டவர் நிறைய காரியங்களை செய்கிறார். அதனால தான் ஆனால் இப்போ பாருங்க, இந்த மனிதன் என்ன செய்யறான்? திடீர்னு ஒரு தாட் வந்தது அவருக்கு. என்ன தாட் வந்தா? 17ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடம் இல்லையே. பாருங்க, இப்போ அவனுக்கு சேர்த்து வைக்க அவனுக்கு கொஞ்சம் இடம் இருந்தது. அவன் ஒன்று ஏழை விவசாயி அப்படின்னு அங்கே போடலை. வேதத்தில் ஆண்டவர் எடுத்துக்காட்டாய் சொல்லும் பொழுது ஒரு ஏழை விவசாயி, அவனிடத்தில் இடமே இல்லை, அதனால் அவன் சேர்த்து இப்படி போடலை. இந்த எடுத்துக்காட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்வர்யவான், அவன் ஏற்கனவே ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். பல காரியங்களை அவனுக்கு கொடுத்திருக்கிறார். பல விஷயங்களை அவனுக்கு நன்மையாக அமைத்து தந்திருக்கிறார். ஆனால் அந்த மனிதனுக்கு திடீர் என்று தோன்றுகிறது, எடடா இன்னும் நம்ம நிறைய இது சேர்த்து வைக்கலாம், சேர்த்து வச்சு நம்ம அதுக்கு இடம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. பாருங்க, இந்த இடத்தில் தான் ஆண்டவர் நமக்கு என்ன காட்டுகிறார் என்றால், கர்த்தருடைய வழிகளில் நாம் போகும்போது கரெக்டாக போயினே இருப்போம். எல்லாரும் பாருங்க, கரெக்டாக போயினே இருப்போம். ஆனால் திடீர்னு யாரோ ஒருத்தர் ஒரு ஆலோசனை கொடுப்பாங்க. என்னங்க நீங்கள் இப்படியே போயிருந்தா எப்படி? இன்னொரு இதெல்லாம் வாங்கி போடுங்க, அதை அப்படி பண்ணுங்க, இது இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணாதானே அது டபுள் 3 மடங்காக 5 6 மடங்கு ஆக்க முடியும்.
பாருங்க, ஆண்டவர் இந்த இடத்துல இந்த உவமை என்ன சொல்கிறார் என்றால், மனிதனுடைய உயிர், மனிதனுடைய ஜீவன், நித்திய வாழ்வு இதுதான் முக்கியமே தவிர, ஆண்டவர் ஐசிர்வாதத்தை கொடுக்கிறார், எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார். ஆனால் அதை தேடி நாம் ஓடக்கூடாது என்று. இந்த மனிதன் என்ன செய்கிறான்? ஆண்டவர் ஐஸ்வர்வான அவனை வச்சிருக்கிறாரு, அவரை பிளஸ்டா ஐஸ்வர்வானையா ரிச் மேனா வச்சிருக்கிறார். ஆரம்பிக்கும் போது அப்படிதான் ஆரம்பிக்கிறார், இவன் ஐஸ்வர்வான். ஆண்டவர் அப்படிதான் வச்சிருக்கார். அவனுடைய நிலத்திலும் நல்ல விளைச்சல் விளைகிறது, அதையும் ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனால் திடீரென்ற அந்த மனிதனுக்கு ஆஹா, இதை நாம் சேர்த்து வச்சா நல்லா இருக்குமேன்னு தோன்றும். பாருங்க, அப்போ அவனுடைய டைரக்ஷன், தாட் ப்ராசஸ் மாறிவிட்டது. அவன் திடீர் என்று நினைக்கிறான், சரி இதை எடுத்து இப்படி சேர்த்து வச்சா நம்மளால் இன்னும் நிறைய செய்ய முடியுமா. எண்ணங்கள் மாறிவிட்டது, அவனுடைய டைரக்ஷன் மாறிவிட்டது. யாருடைய ஆலோசனை என்று வேதத்தில் போடவில்லை. ஆனால் நம் வாழ்க்கையில் பார்த்தோன்னா, நம்ம வாழ்க்கையில் பொதுவாக பார்த்தோன்னா, ஒன்று யாராவது ஆலோசனை கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா யாராவது ஒருத்தர் பார்த்து நம்ம அவங்க இப்படி பண்ணுறாங்களா, நம்மளும் இப்படி பண்ணலாம் அப்படின்னு. கர்த்தருடைய கரத்தில் நீ பெற்றுக்கொண்டு நீ கரெக்டான வாழ்க்கை வாழும் பொழுது அது உனக்கு ஆசீர்வாதமாக எப்பொழுதும் அமையும். நீ ஏதாவது அதை மல்டிப்ளை பண்ணணும், அது பெருசாக்கணும் அப்படின்னு சொல்லி நீ ஏதாவது பண்ணால் அது எப்பொழுதும் ஆண்டவர் அதை அங்கீகரிப்பதில்லை. அதை நீ செய்ய ஆரம்பித்த உடனே அதை அப்படியே உடைக்கிறார் ஆண்டவர். ஆனால் ஆண்டவர் கரத்தில் நம்ம பெற்றுக்கொண்டே இருந்தால் ஆண்டவர் 1 2 தருகிறார், 3 4 தருகிறார், 10 மடங்காக 100 மடங்காக தருகிறார். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ இந்த இடத்தில் அவன் என்ன சொல்கிறான்? எதற்காக வேண்டுமா? 18ஆம் வசனம் படிங்க. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து. பாருங்க, இப்போ என்ன சொல்கிறான்? அவன் இருக்கிற விஷயத்தை உடைச்சி, ஓகே, இருக்கிற விஷயத்தை உடைச்சி அந்த இடத்துல நான் தானியங்களை, இன்னும் தானியங்களை சேர்த்து வைக்கிற மாதிரி சில காரியங்களே நான் செய்ய போகிறேன். இதெல்லாம் யார் கேட்டது? ஆண்டவர் சொன்னாரா? இது ஆண்டவருடைய வழிகளா? ஆண்டவர் சொன்னாரா? இல்லை. ஆண்டவர் தான் உன்னை ஐஸ்வர்வான வைத்திருக்கிறாரு. ஏன் உனக்கு இந்த மாதிரி விலகின ஒரு காரியம்? அப்படி பார்க்கும் பொழுது மனிதன் தன்னுடைய சுயத்தினால் சில காரியங்களை செய்கிறார். நம்ம கூட பாருங்க, நம்ம சுயத்தினால் சில காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவருடைய த பிளான் ஆஃப் காட், கர்த்தருடைய திட்டத்திலிருந்து நாம் விலகி போய்கிறோம். கர்த்தருடைய திட்டத்திலிருந்து நாம் விலகி போகும் பொழுது நமக்கு பேராசை எல்லாம் வருகிறது, ஆசை வருகிறது. இதை போல் இருக்க வேண்டும், அதை போல் இருக்க வேண்டும், அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்ற காரியங்கள் இருக்கிறது. அதனால் நம்ம இந்த இடத்துல இந்த மனிதன் பாருங்க, அவன் ஐஸ்வர்வான் தான். அவன் என்ன நினைக்கிறான்? இதை இடிச்சுட்டு இன்னும் பெரிதாக கட்டி இன்னும் தானியங்களை சேர்த்து வைக்க வேண்டும் அப்படின்னு யோசிக்கிறான். சேர்த்து வைக்கிறதுல ஏதாவது தவறு இருக்கா? சேவிங்ஸில் தவறெல்லாம் கிடையாது. இட்ஸ் நத்திங் ராங். சேர்த்து வைக்கிறது தவறு கிடையாது. நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை, ஒரு இடத்த நீங்கள் வாங்கி வைக்கிறீங்க, தவறு கிடையாது. இதெல்லாம் தவறு கிடையாது, ரைட்டா? ஆனால் ஆண்டவர் அதை அங்கீகரிக்கிறாரா என்று பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய சித்தத்தின்படி, ஆண்டவருடைய திட்டத்தின்படி ஆண்டவர் இதெல்லாம் அங்கீகரிக்கிறாரா? Does God approve your actions? Does God approve all your desires? ஆண்டவர் தாவீதின் ஆசைகளை நிறைவேற்றி கொண்டே இருந்தாருங்க. ஆண்டவர் தாவீதின் ஆசீர்வாதத்தை நிறைவேற்றி கொண்டே இருந்தார். தாவீது ஆண்டவர் பாதத்திலே இருந்ததால எனக்கு எதுவும் ஆண்டவரை நீங்கள் இருந்தால் போதுன்றத ஆண்டவர் பார்த்தாரு. ஆட என்னப்பா எல்லாத்தையும் உனக்கு தான்றாரு. ஒரு சில வார்த்தைகள் நான் படிக்கலை, ஆனாலும் நான் சொல்கிறேன். எந்த அளவுக்கு ஆண்டவர் வருத்தப்பட்டார். ஆண்டவர் தாவீதை பார்த்து பர்ஷிபா விஷயத்தில் ஆண்டவர் எந்த அளவுக்கு வருத்தப்பட்டார்னா, இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீ ஆசைப்பட்டு கேட்டு இருந்தால் நான் உனக்கு மனைவிகளை கொடுத்துருப்பேன் என்றார். அப்போ பாருங்க, ஆண்டவர் எந்த அளவுக்கு தாவீதை நேசித்தார் பாருங்க. போய் இப்படி தப்பு பண்ணிட்டியே, நீ உன்னுடைய சுயத்தினால் இந்த மாதிரி செய்து விட்டாயே, நீ உன் சுயத்தினால் ஆசைப்பட்டு இப்படி செய்துவிட்டாய். என்கிட்ட கேட்டிருந்தா நான் எவ்வளோ உனக்கு செஞ்சுருப்பேனே, எவ்வளோ நன்மைகளை கொடுத்துருப்பேனே, எவ்வளோ காரியத்தை ஆசீர்வதிப்பேனே. ஏற்கனவே உனக்கு 5 மனைவிகள் இருக்கிறார்களே. ஆண்டவர் தாவீதை பார்த்து கேட்டார்.
பாருங்க, இன்றைக்கு நம்மை பார்த்து கேட்கிறார், உன்னுடைய சுயத்தினால் நீ ஏதாவது ஒன்று பண்ணணும், பண்ணணும், அதை பண்ணணும், இது ஏன் இதை செய்கிறார்? ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து தானே கொண்டு இருக்கிறார். படிப்படியாக உன்னை முன்னேறி கொண்டு தான் இருக்கிறார். உன்னுடைய பழைய வாழ்க்கையிலேருந்து இன்றைக்கு இருக்கு நீ வாழ்க்கையிலேருந்து நிறைய காரியங்களை மாற்றி, நிறைய காரியங்களை உன் பிள்ளைகள் வாழ்க்கை, உன்னுடைய வாழ்க்கை, உன் குடும்ப வாழ்க்கை, உன் ஊழிய வாழ்க்கை, உன்னுடைய வேலை ஸ்தானம், இதில் எல்லாவற்றையும் முன்னேற்றத்தை காட்டிக்கொண்டே இருக்கிறாரே. உன்னை ஆசீர்வாதமாக மாற்றுவதற்கும் ஆசீர்வாதம் வைத்திருக்கிறாரே. நன்றாக தானே போய் கொண்டிருக்கு. ஏன் இந்த திடீர் என்று நீயே ஒரு ஆசைப்பட்டு ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் கேட்கிறார் நம்மை பார்த்து. இந்த மனிதன் அதை எதற்காக செய்தான்? நாம் பாருங்க, எதற்காக செய்தான் என்றால் 19வது வசனம் படிங்க. எதற்காக செய்தானா? ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். பாருங்க, அவன் எப்படி யோசித்தானா? ஆத்துமா இளைப்பாறும் எங்கே? ஆண்டவர் சொல்றாரு ஆத்துமா இளைப்பாறும். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு நீ மரித்தாலும் பரதேசியில் இளைப்பாறுவாய் என்கிறார் ஆண்டவர். உன் ஆத்துமா என்னோடு இருக்கும் என்கிறார் ஆண்டவர். ஆனால் இந்த மனிதன் என்ன சொல்கிறார்? ஆத்மாவே சந்தோஷமா இரு, ஆத்மாவே நீ சந்தோஷமா இரு, எல்லாவற்றையும் சந்தோஷமா, மெரி மேக்கிங், ஹாப்பி, ஈஸி லைஃப், ட்ரிங்கிங் அண்ட் ஹாப்பி அண்ட் சந்தோஷமா இரு. இந்த உலகத்தில் அதிகமாக நீ எவ்வளவு நாள் வாழப்போகிறாய் என்று இந்த மனிதன் நினைத்து கொண்டு சந்தோஷமா இருக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இது பண்ணலாம், அதை பண்ணலாம். கடைசியில் பாருங்க, ஆண்டவர் ஒரு பதில் கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா அவனை பார்த்து, இதெல்லாம் சேர்த்து வச்சு நீ என்ன பண்ண போற? ஆண்டவருக்காக நான் தரேன் உனக்குன்றார். ஆண்டவர் எதுவும் இப்போ அதாவது நீ 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 வச்சிருக்கிறதெல்லாம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அது பண்ணிட்டு இதை பண்ணிட்டு நீ எல்லாருக்கும் கொடுத்துட்டு நீ சன்னியாசி அப்படிலாம் ஆண்டவர் சொல்லலை. ஆனால் ஆசை, வளர்ச்சி, உன்னுடைய சுயத்தின் உன்னுடைய கரங்களிலே உன்னுடைய பலத்தினாலே செய்ய பார்க்குற பத்தியா, செய்ய பார்க்குறோம் பார்த்தீங்களா? அதை தான் ஆண்டவர் வேண்டாம் என்று சொல்கிறார். ஆசீர்வாதத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுதும் ஆசீர்வாதம் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் ஆசீர்வாதம் தான் என்றைக்குமே நிலைத்திருக்கும். பாருங்க, இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். நான் இப்போ என்னுடைய அப்பாவோ என்னுடைய தாத்தாவோ அவர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன பண்ணார்கள், எவ்வளோ சொத்து சேர்த்தார்கள், என்னென்ன பண்ணார்கள் என்று கொஞ்சம் தான் தெரியும். ஓரளவுக்கு தான் தெரியும், ரொம்பலாம் தெரியும். தினந்தோறும் என்ன பண்ணாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எப்படியெல்லாம் முன்னேறினாங்க, ரொம்ப தெரியாது. பாருங்க, ஒரு தலைமுறை மறைந்து இன்னொரு தலைமுறை வரும் பொழுது நாம் செய்த தியாகங்கள் யாருக்கும் தெரியாது. நீங்கள் இப்போ தியாகமாய் வாழ்வது, நீங்கள் என்னென்னவோ செய்றீங்க, என்னவோ பண்ணுறீங்க, தியாகமாய் இருக்கிற அதுன்னு சொல்கிறீங்க. ஒரு தலைமுறைக்கு அப்புறம் உங்கள் பேரப்பிள்ளைகளின் தலைமுறையில் உங்களை பற்றி அதிகமாக தெரியும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் தாத்தா பாட்டி இப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள், இப்படியெல்லாம் தியாகமாக இருந்தார்கள், அவர்கள் இப்படியெல்லாம் சேர்த்து வைத்து இவ்வளோ கஷ்டப்பட்டார்கள், இப்படியெல்லாம் யாருக்காவது தெரியும்னு நினைக்கிறீங்களா? 1%, 2% தெரிஞ்சாலே பெரிய விஷயம். அந்த ஹிஸ்ட்ரியில் 1%, 2% தெரிஞ்சாலே, ஞாபகம் வச்சாலே பெரிய விஷயம். பிள்ளைகள் நம்மளுடைய சாக்ரிஃபைஸை ஞாபகம் வச்சாலே பெரிய விஷயம். பிள்ளைகள் அவர்கள் வாழும் பொழுது என் அப்பா அம்மா இப்படிலாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி வாழ்ந்தார்களே என்று ஞாபகம் வச்சு ஒரு 5% ஞாபகம் வச்சாலே பெரிய விஷயம். ஏன் அதை சொல்கிறேன்னு தெரியுங்களா? ஆசீர்வாதம் என்பது தலைமுறையாக ஆசீர்வாதம் வர வேண்டும் என்றால் அதை கர்த்தர் கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டால்தான் அது நிலைத்திருக்கும் என்று சொல்ல வரேன். ஹல்லேலூயா. என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்க, அப்போ நாங்கள் சேர்த்து வைக்கக்கூடாது? அப்படி நான் சொல்லவில்லை. எதை இருந்தாலும் எதை பெற்றுக்கொண்டாலும் நீ கர்த்தர் கரத்திலிருந்து பெற்றுக்கொள். கர்த்தருடைய அப்ரூவல், கெட் காட்ஸ் அப்ரூவல். கர்த்தருடைய அப்ரூவலை பெற்றுக்கொள். ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள். ஆண்டவரிடத்தில் எது வேண்டாலும் கேட்டு பெற்றுக்கொள். அப்பொழுது ஆண்டவர் அதை எல்லாவற்றையும் உனக்கு ஆசீர்வாதமாக மாற்றிக்கொண்டே வருவார். ஆனால் நீ உன்னுடைய சுயபலத்தினால் செய்யும் காரியங்கள், நானே ஒரு காரியத்தை செய்ய போகிறேன், நான் இத்தை பண்ண போகிறேன், நான் அத்தை பண்ண போகிறேன்னு நம்ம செய்ய போய் அது தவறுதலாக முடித்து விடுகிறது. அது ஆசீர்வாதம் கிடையாது. அது தலைமுறையாய் நிலைத்து நிற்பதில்லை.
நம்மளை பற்றி யாரும் 2 தலைமுறைக்கு அப்புறம் யாருக்குமே தெரியாது. இப்படி ஒரு பர்சன் இருந்தாங்கன்னு ஒரு வேளை ஃபோட்டோவில் பார்த்தா தெரிஞ்சுக்குவாங்க. ஓ ஆமாம் எங்கள் தாத்தா அப்படின்னு. இவர் நமக்காக என்ன செஞ்சார், எப்படியெல்லாம் வாழ்ந்தார், யாருக்கும் தெரியாது. அது சொன்னால் கூட மேக்ஸிமம் 5% தான் ஒருத்தருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஹல்லேலூயா. அதனால் தான் சொல்கிறேன், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் நாடி தேட வேண்டும். அப்பொழுது நமக்கு அது எல்லாமே நன்மையாக முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, 20ஆம் வசனத்துல அவனை பார்த்து கேட்கிறாரு, தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே ஃபூல், உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். அதை தான் நான் இப்ப பேசியிருந்தேன். ஆண்டவர் அதை பார்த்து கேட்டார், ஆண்டவருடைய வார்த்தையை நம்புகிறீங்க அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்குறீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், இயேசு கிறிஸ்து வார்த்தைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா, அவரை இதை தான் சொன்னார். என்ன சொன்னார், நீ இன்னைக்கே நீ மரித்து போயிட்ட. அந்த ஆளை பார்த்து சொல்கிறாரு, அந்த ரிச் மேனை பார்த்து சொல்கிறாரு, நீ இன்னைக்கே மரித்து போயிட்ட, இதெல்லாம் யாருக்கு போவியா அப்படின்றார். அப்போ நம்மளை பார்த்து தான் கேட்குறாரு, என்னுடைய கரத்திலிருந்து நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டால், ஆபிரகாம் கர்த்தருடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான், அந்த ஆசீர்வாதத்தை ஈசாக்கு கொடுக்க முடிந்தது. ஈசாக்கு கர்த்தருடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான், அந்த ஆசீர்வாதத்தை யாக்கோபுக்கு கொடுக்க முடிந்தது. தலைமுறையாக அந்த ஆசீர்வாதம் போய்கொண்டே இருந்தது. ஏனென்றால் அவர்கள் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டார்கள், வாக்குத்தத்தமாய் பெற்றுக்கொண்டார்கள், ஆசீர்வாதமாக பெற்றுக்கொண்டார்கள். கவனன்ட் ஆண்டவர் ஒரு உடன்படிக்கையை செய்து கொண்டு கொடுத்து கொண்டே இருந்தார். ஆண்டவர் நம்மோடு சேர்ந்து நம்மோடு கூட உடன்படிக்கை செய்ய விரும்புகிறார். He wants to do a covenant with you. உடன்படிக்கை, உன் தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்கிறார். வசனம் சொல்கிறது, ஐ வில் பிளஸ் யுவர் ஜெனரேஷன், உன் தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிறேன், எழுப்புவேன் என்கிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய பிள்ளைகளை நான் எழுப்புவேன். என்னை நம்பி நீ வந்தால் ஆசீர்வாதம் என்ன? கர்த்தரை நம்பி ஜீவிக்கிற, கர்த்தர் கரத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறார் ஆசீர்வாதம். அதுக்கு தான் இந்த வசனத்துல என்ன சொல்றாரு, 21ஆம் வசனம் படிங்க. தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இரு. Who are you? You are a rich man in God. You are a rich man in Christ. You are a rich man in the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நான் ஐஸ்வர்யவானாய் இருக்கிறேன். அந்த முதல் குறிப்பை தான் நான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்படிதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நம்மை. Be blessed in God. Be blessed through Jesus Christ. Not of this material. இந்த பொருளாதாரத்தை வைத்து ஆசீர்வாதம் என்று எண்ணாதே என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. பாருங்க, 2ஆம் காரியமாக நாம் இன்னொரு உவமைக்கு போகலாம். அடுத்தபடியாக ஒரு உவமை ஆண்டவர் இதே தான் சொல்கிறார். பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் இதே மாதிரி 19ஆவது வசனத்திலிருந்து ஆண்டவர் ஒரு உவமையை சொல்கிறார். ஆண்டவர் அந்த உவமையில் பெயரெல்லாம் சொல்கிறார். அப்போ அது உண்மையாக கூட இருக்கலாம், உண்மையான சம்பவமாக இருக்கலாம். என்னால் பேரும் அந்த பர்சனுடைய பெயரே சேர்த்து ஆண்டவர் சொல்கிறார். படிப்போம். என்ன இப்போ 19ஆவது வசனம் படிங்க. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். பாருங்க, ஐஸ்வர்யான் ஒருத்தர் இருந்தான், நல்லா இருந்தான். அவன் விலையேற வஸ்திரங்களை வைத்து கொண்டிருந்தான். இதெல்லாம் தப்பு கிடையாது. ஆண்டவர் இதெல்லாம் தப்புன்னு சொல்லலை. வசதியாக வாழ்ந்து கொண்டே ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம். ஆண்டவர் அதை பற்றி அதிகமாக அங்கே போடவில்லை. ஆனால் இந்த குறிப்பில் நாம் பார்க்கிறோம் என்னவென்றால், 2ஆம் குறிப்பை நாம் பார்க்க போகிறது, live with God today for your future tomorrow. இன்றைக்கு நீ கர்த்தருடன் வாழு. எதற்காக என்றால், உன் எதிர்காலத்திற்காக இன்றைக்கு நீ கர்த்தருடன் வாழு. இதுதான் இந்த குறிப்பு. லிவ் வித் காட் டுடே. இன்றைக்கு நீ வாழ, இன்றைக்கு வாழ்ந்து ஆண்டவரோடு கரம் பிடித்து வாழு. இன்றைக்கு நீ கர்த்தருடன் கரம் பிடித்து வாழும் பொழுது எதிர்காலம் ஆண்டவர் உனக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணி தரார்.
He will establish your future. அப்பொழுது என்ன பண்ணுறா அப்படின்னு இந்த எடுத்துக்காட்டில் பார்க்கும்பொழுது ஒரு மனிதன் அங்கே படுத்து கொண்டிருக்கிறான் பாருங்க 20ஆம் வசனத்தை. லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளினாலே தன் பசியை ஆற்ற ஆசையாய் இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. இந்த இடத்தில் this is not a comparison between rich and the poor. ஏழை பணக்காரன் என்ற ஒரு கம்பேரிசன், ஒரு காரியத்தை ஆண்டவர் இங்கே காட்டவில்லை. ஆண்டவர் இங்கே என்ன காட்டுகிறார் என்றால், இந்த எடுத்துக்காட்டில் ஆண்டவர் சொல்வது, இன்றைக்கு நீ கர்த்தருடன் வாழு. ஆண்டவர் இன்றைக்கு நீ கர்த்தருடன் வாழ்ந்தால் நாளை உன் எதிர்காலம் பிரகாசமாய் இருக்கும். நாளை நீ மரித்தாலும் இருந்தாலும் கர்த்தருடன் இருப்பாய் என்பதுதான் ஆண்டவர் சொல்ல வருகிறார். அப்போ இந்த மனிதன் எதை பற்றியும் கவலைப்படாமல், ரிச் மேன், இந்த ஐஸ்வர்யன் என்ன பண்றான், எதை பற்றியும் கவலைப்படாமல் அவன் வாசலில் ஒருத்தன் அமர்ந்து இருக்கிறான் என்பதை கூட அவனுக்கு தெரியாமல், அவனுக்கு கொடுக்காமல், எதையும் ஷேர் பண்ணாமல், எந்த ஒரு மனதும் இல்லாமல், கொடுக்கறதுக்கு மனது இல்லாமல் ஏனோ தானோ என்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. பாருங்க, சில பேர் வீட்டிலலாம் சில பொருட்கள்லாம் ஏராளமாக இருக்கும், ரைட்டா? தேவையில்லாத பொருட்கள்லாம் இருக்கும். இப்போ என்னுடைய மனைவி அடிக்கடி சொல்லுவாங்க, தேவையில்லாத பொருள்லாம் சும்மா வச்சுன்னா தருத்திரம் மாதிரி வச்சுருக்காதீங்க, எல்லாத்தையும் தூக்கி போடணும். நம்ம வீட்டில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி தேவையில்லாத பொருள்லாம் வெளியே தூக்கி போடுவாங்க. தேவையில்ல, இதெல்லாம் எதுக்கு தேவையில்ல, தூக்கி போடுங்க. சும்மா எதுக்கு இதெல்லாம் வச்சுருக்கீங்க, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வெளியே போடுவாங்க. வேணும்னா நம்ம புதுசாக வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு இந்த பொருளெல்லாம். நிறைய பேர் வீட்டில் அப்படி தான், தேவையில்லாத பொருள் என்னதுக்கு இருக்குது எதுக்கு இருக்குன்னே தெரியாமல் இருக்கும் பாருங்கள். அது தூக்கியாவது போட்டுருணும். இல்லை நல்லா இருக்குது, அது பிரயோஜனப்படும் அப்படின்னா அடுத்தவங்களுக்காவது கொடுத்துடணும். இந்தாங்க, எங்களுக்கு பிரயோஜனப்படலை, நல்லா தான் இருக்குது, எங்களுக்கு பிரயோஜனப்படலை, சும்மாவே இருக்குது, நீங்களாவது எடுத்து பயன்படுத்துங்க, கொடுத்துடணும். இந்த மனதெல்லாம் நமக்கு இல்லை. இந்த மாதிரி மனதெல்லாம் இல்லாததாக தான் இந்த எக்ஸாம்பிள்லாம் ஆண்டவர் சொல்லினே வரார். இன்றைக்கு நீ கர்த்தருக்காக வாழ்ந்தால் நாளை உன்னுடைய எதிர்காலம் God will establish. ஆண்டவர் எதிர்காலத்தை பார்த்து கொள்வார். அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, அந்த 2 மனிதர்களும் மரித்து போய்விடுகிறார்கள். அந்த ஐஸ்வர்யவானும் மரித்து போகிறான், அந்த ஏழையும் மரித்து போகிறார். 2 பேரும் 2 இடங்களில் போகிறார்கள். ஐஸ்வர்யவான் நரகத்துக்கு போகிறான், எரிகிற அக்னிக்கு போகிறான். அந்த ஏழை மனிதன் அவன் ஆபிரகாமின் மடிக்கு போகிறான். இதுதான் அங்கே ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார். அப்பொழுது பார்க்கும் பொழுது என்ன சொல்கிறார் என்றால், 25ஆம் வசனம் படிங்க. அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான், அதை நினைத்துக்கொள். ஆமா, இப்ப பாருங்க, ஒரு முக்கியமான காரியத்தை நாம் பார்க்கிறோம். ரிசீவிங் குட் திங்ஸ் இஸ் நாட் பிளெஸ்ஸிங். நன்மையான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்வது ஆசீர்வாதம் என்றால், ஏராளமான நன்மைகளை இந்த மனிதன் பெற்றுக்கொண்டான். அதுதான் ஆபிரகாம் சொல்றான், நீ ஏராளமான நன்மைகளை பெற்றுக்கொண்டாய், இந்த பூமியில அனுபவிச்ச, ஆனால் அது உனக்கு ஆசீர்வாதமா அமையலையே. அப்ப என்ன அர்த்தம்? ஆசீர்வாதமாக அமைய வேண்டும் என்றால் அது கர்த்தருக்குள் நாம் பெற்றுக்கொண்டு மற்றவரோடு ஷேர் பண்ணும்போது தான் அது ஆசீர்வாதமாக அமைகிறது. ரிசீவிங் சம்திங் டசன்ட் மீன் யூ ஆர் பிளெஸ்ட். இட் ஹாஸ் டு கம் ஃப்ரம் காட். ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ளும் போது அது எப்பொழுதும் ஆசீர்வாதமாக இருக்கும். இங்கே அந்த ஐஸ்வர்யனை பார்த்து ஆபிரகாம் சொல்கிறார், நீ உலகத்தில் இருக்கும் பொழுது எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக இருந்தால் எல்லாமே செஞ்ச, ஒன்றும் பண்ணல, யாருக்கும் கொடுக்கல, எதையும் பண்ணல, நீயே வச்சுக்கல, நீயே வாழ்ந்து, நீயே அதை எல்லாத்தையும் ஒன்றுமே செய்யலை யாருக்கும், உன்னோட குடும்பம் வரைக்கும் நீ பார்த்துக்கின. ஆனால் அதனால தான் இன்றைக்கு நீ நரகத்தில் இருக்கிற. ஆனால் இந்த மனிதன் என்னோடு இருக்கிறான் என்றால் அவனுக்கிட்ட இருந்ததோ இல்லையோ அவன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணான். அப்படின்னு தான் வேதம் சொல்கிறது. அப்போ பாருங்க,
இந்த மனிதன் ஏன் இது ஆபிரகாம் சொல்கிறார், அந்த மனிதனுக்கு வேதனை, அந்த அக்னியில் வேதனை, கொஞ்சமாவது எனக்கு அந்த ஒரு துளி தண்ணீராவது தாங்க என்ற வேதனை. ஆண்டவர் இந்த இடத்தில் ஒரு எடுத்துக்காட்டு அந்த அந்த உவமையை சொல்கிறார். அது என்ன எதுக்காக இந்த உவமை சொல்கிறார் என்றால், இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான வாழ்க்கை மரித்தவுடன் அந்த மனிதன் சந்திக்கிறான். அதற்கு பதிலாக அவன் உயிரோடு இருக்கும்போது, இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே அவனுடைய வச்சிருக்கிற பிளஸ்ஸிங், ஆசீர்வாதத்தை எல்லாம் மற்றவர்களோட ஷேர் பண்ணி மற்றவர்களுக்காக கொடுத்து அவனும் சந்தோஷமாக இருந்து கர்த்தருக்குள் பெற்றுக்கொண்டால் இது எல்லாம் நன்மையாக முடியுமே என்பதற்கு தான் ஆண்டவர் இந்த உவமைகளை அப்படியே சொல்லிக்கொண்டே வருகிறார். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க, 27ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். அப்போ ஆண்டவர் என்ன கேட்கிறான் அப்படின்னா, என் தகப்பன் வீட்டிற்கு இன்னும் சகோதரர்கள் இருக்காங்க, அவர்களுக்காக அந்த செய்தி போட்டோம். என்ன செய்தி? அப்ப இந்த செய்தி என்ன? இந்த லாசருவை ஒரு செய்தி எடுத்துன்னு போய் கொடுன்றார். இந்த ஐஸ்வர்யன் கேட்குறாரு, எனக்கு தான் இந்த செய்தி தெரியாமல் போயிடுச்சு, நான் உணராமல் போயிட்டேன். இந்த செய்தியை எடுத்துன்னு போய் லாசருவாவது போய் சொல்லுங்க. அப்போ என்ன செய்தியை லாசருவை போய் கொடுக்க சொல்கிறான்? எந்த செய்தி? அந்த செய்தியை நாம் பார்த்தோம். என்னவென்றால், இந்த உலகத்தில் நீ இருக்கும் பொழுது கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டதை அப்படியே வைத்துக்கொண்டு, அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் அப்படியே வைத்துக்கொண்டு, உனக்கும் உன்னுடைய குடும்பத்தை அப்படியே நீ ரவுண்டு கட்டி எல்லாத்தையும் அப்படியே யாருக்கும் கொடுக்காம வைத்துக்கொண்டு அழுகி எல்லாமே இது பண்ணி சந்தோஷமாக இருந்து நீ மட்டும் இருந்து போனது என்ன பிரயோஜனம்? அப்படிதான் இந்த ஆபிரகாம் அவரை பார்த்து, அந்த ஐஸ்வர்யனை பார்த்து கேட்கிறார். அதற்கு தான் அந்த ஐஸ்வர்யன் சொல்கிறான், இதை போய் எங்கள் குடும்பத்திலேயாவது சொல்லுங்க அப்படின்னு. அப்பொழுது ஆபிரகாம் சொல்கிறார், அங்கே ஏற்கனவே நிறைய ஊழியக்காரங்க இருக்காங்க, மரித்தோர்லேருந்து ஒருத்தர் போய் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. ஏற்கனவே அங்கே இருக்கிற ஊழியக்காரங்க எத்தனையோ பேர் இன்றைக்கு கூட இந்த செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறேன். என்னை போல நிறைய ஊழியக்காரர்கள் செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பேர் இவாஞ்சலிஸ்ட்டு, தீர்க்கதரிசிகள் என்று எவ்வளோ பேர் செய்தியை, கர்த்தருடைய வார்த்தையை ஷேர் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், சபைகளில் ஷேர் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அதையெல்லாம் கேட்காமல், அந்த வார்த்தையெல்லாம் கேட்காமல் திடீரென்று மரித்தோர்லேருந்து ஒருத்தர் வந்து சொல்லுவார் அப்படின்னா அதை கேட்க போகிறாங்க? அவங்க கேட்க போவதில்லை. அதனால் பிரயோஜனம் இல்லை. அப்போ இதுலேருந்து, இந்த செய்தியிலேருந்து ஆண்டவர் இந்த செய்தி கொடுத்ததுலேருந்து, இந்த உவமை கொடுத்ததுலேருந்து ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். டுடே ஐ ஷுட் லிவ் ஃபார் கிரைஸ்ட். இன்றைக்கு கர்த்தருடைய கரத்திலிருந்து நான் நன்மைகளை பெற்றுக்கொள்கிறேன் என்றால், நான் இன்றைக்கு கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மைகள் பெற்றுக்கொள்கிறேன் என்றால், கர்த்தருக்காக ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஆண்டவர் அவர் சித்தம் என்னவோ அதற்கேற்ற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். ஆண்டவர் ஏன் இந்த ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருக்கிறார் என்று நான் புரிந்து கொண்டு அதன்படி வாழ வேண்டும். அப்பொழுதுதான் அது ஆசீர்வாதமாக மாறுகிறது. அப்பொழுதுதான் இட் இஸ் பிளெஸ்ட் ஃபார் யுவர் ஜெனரேஷன். உன்னுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், அடுத்த தலைமுறைக்கு எப்படி உன்னுடைய கஷ்டம், உங்களுடைய போராட்டம், நீங்கள் சொத்து சேர்க்க வைக்கணும், நீங்கள் வேலைக்கு போகிறீங்க வரீங்க, எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, இது எல்லாம் எப்படி அடுத்த ஜெனரேஷனுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்? யார் போய் இதெல்லாம் சொல்லுவார்கள்? எங்கள் தாத்தா பாட்டி இப்படிலாம் கஷ்டம், எங்கள் அப்பா அம்மா இப்படிலாம், யார் போய் சொல்லுவார்கள்? இதை மறந்து விடுவார்கள் பிள்ளைகள். 10 வருஷத்தில் மறந்துடுவாங்க, 20 வருஷத்தில் மறந்துடுவாங்க. அடுத்த தலைமுறை ஞாபகமே வச்சுக்க மாட்டாங்க. ஹலோ கிராணி, ஹலோ கிராண்ட்பான்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். அப்போ இவர்களுக்கெல்லாம் ஆசீர்வாதமாய் போய் சேர வேண்டும் என்றால் நீ கர்த்தருக்குள்ளே இன்றைக்கு வாழ வேண்டும். Live with Christ today, then your generation will be blessed. Hallelujah. அடுத்தது ஒரு காரியம், அதே லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 18ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில்
ஆண்டவரை பார்த்து ஒரு மனிதன் வருகிறான். இது ஊமை கிடையாது, நடந்த சம்பவம். இதே போல ஒரு ஐஸ்வர்யவான் ஆண்டவரை பார்க்க வருகிறான். இந்த குறிப்பை பார்த்தீங்கன்னா, பிலீவ் இன் ஹெவன்லி ட்ரெஷர்ஸ், பரலோக ராஜ்யத்தின் பொக்கிஷங்களை நீ விசுவாசிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் ஆசைப்படுகிறார். உலகத்தில் நீ எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம், ஆனால் பரலோகத்தில் எனக்கு ஒரு பொக்கிஷம் இருக்கிறது, அது ஆண்டவர் கரத்தில் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விசுவாசம் நமக்குள்ளே வர வேண்டும். அதுதான் பார்க்க போகிறோம். படிப்போம், என்ன நடந்தது பாருங்க. அப்போது ஒரு 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 18ஆம் வசனம், 18. அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இப்போ தலைவன் ஒருவன், நீங்க வந்து மத்தேயு 19வது அதிகாரத்திலே இந்த ஓமை இந்த காரியம் இந்த இன்சிடென்ட் இருக்கு. அதே மாதிரி மார்க் 10ஆம் அதிகாரத்திலே இந்த இன்சிடென்ட் மென்ஷன் ஆயிருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரிச் யங் மேன் போட்டிருக்கு. அதாவது ஒரு ஐஸ்வர்வான், ஒரு வாலிபன், ஒரு ஐஸ்வர்யனான வாலிபன் வந்தான் என்று. 3 ஊமைகளும் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், ஒரு ஐஸ்வர்வான் ஊமைகள், 2 ஊமைகள் பார்த்தா இது நேரடியாக ஒரு ஐஸ்வர்வான் வருகிறான். வந்து என்ன கேட்கிறான்? நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வியை ஆண்டவரை பார்த்து கேட்கிறான். அப்போ ஆண்டவர் அவரை பார்த்து என்ன சொல்கிறார்? 20ஆம் வசனம் பாருங்க. விபசாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை நீ அறிந்திருக்கிறாயே என்றார். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உடனே கட்டளைகளை அவனை வந்து அந்த பாயிண்ட்டுக்கு வராம ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் நீ ஃபர்ஸ்ட் கடைப்பிடி அப்படின்றார். ஏன்னா அவன் உடனே ஹர்ட் பண்ணக்கூடாதுன்றதற்காக, உடனே அவனுக்கு அவன் சொல்ல வேண்டும்ன்றதுக்காக அவர் என்ன சொன்னார்? இதெல்லாம் நீ ஃபஸ்ட்டு கடைப்பிடிங்க. அவருக்கு நல்லாவே தெரியும் அவன் மனதில் என்ன இருக்கிறது. காட் நோஸ் அவர் ஹார்ட். அவர் இருதயத்தை நன்றாக அறிந்தவர் ஆண்டவர். அவன் இருதயத்தை நன்றாக தெரிந்தவர். இருந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்ல, ஃபஸ்ட்டு இதெல்லாம் நீ கடைப்பிடிக்குது அப்படின்னு சொல்கிறார். கர்த்தருடைய கட்டளைகள், மோசே மூலமாக கொடுத்த கட்டளைகள் அனைத்தையும் அதற்கு அந்த மனிதன் என்ன சொல்கிறான்? அந்த ரிச் மேன் என்ன சொல்றான்? இதெல்லாம் எப்போது? 21 படிங்க. அதற்கு அவன், இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன். எல்லாம் எங்களுக்கு தெரியும், என் சின்ன வயசுலேருந்து நான் பண்ணி. இப்போ நம்ம கிறிஸ்தவர், நிறைய பேர் கிறிஸ்தவரில் போயிட்டு நம்ம வந்து கர்த்தரை ஏற்றுக்கொள், கர்த்தருக்காக ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், பாவத்தில் விழாதே, நித்திய வாழ்வு உனக்கு கிடைத்திருக்கிறது, ஆண்டவருடைய கிருபையினால் ஆண்டவர் தேவகுமாரன் சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்ததால் உனக்கு நித்திய வாழ்வு கிடைத்திருக்கு, இதெல்லாம் நம்ம சொன்னோன்னா எல்லாம் எனக்கு தெரியும். சின்ன வயசுலேருந்து நாங்கள் இதெல்லாம் பார்த்துன்னு வரோம். அந்த கதை தானே, பேதுரு மீன் பிடிக்கிற கதை தானே எங்களுக்கு தெரியும். தாவீதும் கோலியாத்து கதை தானே எங்களுக்கு எல்லாம் தெரியும். அது எத்தனை வாட்டி அந்த கதையை கேட்குறது? இப்படித்தான் நம்ம இருக்கிறோம். வேத சத்தியம் ஆண்டவர் நிறைய காரியங்களை, புது புது விஷயங்களை, வெளிப்பாடுகளை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். நம்ம ஒன்று என்ன சொல்லுகிறோம்? எங்களுக்கெல்லாம் இது தெரியும், இதெல்லாம் செய்யணுமா, இதெல்லாம் நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே செஞ்சுன்னு இருக்கோம். சபைக்கு போனோம், சபைக்கெல்லாம் நாங்கள் எங்களை மாதிரி ஒழுங்காக போகிற ஆள் உங்களுக்கு தெரியுமா? நாங்கள் ஒழுக்கமாக கரெக்டாக சபைக்கு போவோம். ஜெபம்னா பர்ஃபெக்டாக எழுந்து ஜெபம் போகணும். பைபிள் ரீடிங்கை முதல் எழுந்து படிக்கிறவங்க நாங்கள் தான், தெரியுமா உங்களுக்கு? இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையின் பெருமைகளை, கர்த்தருக்காக வாழும் வாழ்க்கையை பெருமையாக நினைத்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாட்களில் கர்த்தருக்காக வாழும் வாழ்க்கையை பெருமையாக நினைத்து கொண்டு வாழும் ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டத்தில் தான் இந்த மனிதனும் இருக்கிறார். எல்லாம் எங்களுக்கு தெரியும், சின்ன வயசுலேருந்து நாங்கள் எல்லாத்தையும் செய்கிறோம். மேலே சொல்லுங்கள், மேலே அப்புறமா சொல்லுங்கள், இதெல்லாம் எங்களுக்கு எல்லாம் தெரியும், இது செய்யணும் அதை செய்யணும், ஓகே ஓகே ஓகே. இந்த மாதிரி எத்தனை பேர் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறோம்? ஆண்டவர் ஒரு விஷயத்தை சொல்ல வராரு, ட்ரை பண்ணுறாரு அப்படின்னா நம்ம முதல்ல என்ன சொல்லிடுறோம்? ஆண்டவரே, நாங்கள் எல்லாம் கரெக்டாக தான் ஆண்டவரே பண்ணிருக்கிறோம், இதுக்கு மேலே என்ன ஆண்டவரே அப்படி. அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஓ அப்படியா, சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி 22ஆம் வசனத்தில் ஒன்று சொல்கிறாரு. இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும்.
ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் நல்லா தெரிஞ்சிச்சு. அவர் முதலே தெரியும் இந்த ஐஸ்வர்யனாலால் எல்லாவற்றையும் விட்டு ஏழைகளுக்கு கொடுக்க முடியாது என்று அவருக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் அவன் ஐஸ்வர்யனாய் இருந்ததால் அவனுடைய இருதயம் பொக்கிஷத்தில் இருந்தது. ஐஸ்வர்யனாய் இருப்பது தவறு கிடையாது. See, being a rich man is not wrong. ஆசீர்வாதமாய் இருப்பது, ஐஸ்வர்யனாய் இருப்பது தவறு கிடையாது. ஆனால் ஐஸ்வர்யனுக்கு அவனுடைய பொக்கிஷம் மேலே அவன் இருதயம் போய்விட்டது. அதுதான் பிரச்சனை இங்கே. அதுதான் இங்கே பிரச்சனை. ஆண்டவர் அதை தான் கேள்வி கேட்கிறார். ஐஸ்வர்யன் பொக்கிஷங்களை வைத்து கொண்டிருப்பது பிரச்சனை கிடையாது. இட்ஸ் நாட் ராங். ஆண்டவர் தான் கொடுக்கிறார். ஆண்டவர் தான் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிறார். உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் தான் கொடுத்தார், அதெல்லாம் ஆசீர்வதிக்கிறார். ஓகே, இட்ஸ் நத்திங் ராங். ஆனால் ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறார்? உன் இருதயம் அந்த ஐஸ்வர்யத்து மேலே போய்விட்டது. கர்த்தர் கொடுத்தார் என்று ஞாபகமே இல்லையே உனக்கு. உனக்கு கர்த்தர் கொடுத்தார் என்று ஞாபகமே இல்லையே. அந்த நகையை வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி, அந்த நகையை வாங்குவதற்கு ஆண்டவர் தானே உதவி செய்தார். அந்த பணம் உனக்கு உதவி எங்கிருந்து வந்தது? கர்த்தர் கருத்தில் தானே பெற்றுக்கொண்டாய். இந்த வேலை வாங்குவதற்கு நீ 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 போராடி ஜெயித்து வாங்கின, அதற்கு பலன் கொடுத்தது யாரு? அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண சுகத்தையும் பலத்தையும் கொடுத்தது யாரு? அந்த இடத்தில் ஒரு ஆளை வைத்தது யாரு? உன்னை செலக்ட் பண்ண, உனக்கு ப்ரொமோஷன் இன்னைக்கு கிடைத்திருக்கு, அதற்கு யார் காரணம்? ஆண்டவர் தானே காரணம். இதெல்லாம் நாம் மறந்து விடுகிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், அந்த ஐஸ்வர்யன் அவன் வச்சிருக்கிற பொருள் பொண்ணு அதெல்லாம் ஆண்டவரை எதுவுமே அவர் அதை பற்றி தவறாக சொல்லலை. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உன்னுடைய இருதயம் அந்த பொக்கிஷத்தின் மேல் இருப்பதால் என்னை நீ மறந்து விட்டாய் என்கிறார். என்னை நீ மறந்து விட்டாய், பொக்கிஷத்தின் மேல் உனக்கு ஆசை வந்து விட்டது. அதனால்தான் எல்லா பொக்கிஷத்தையும் விற்றுட்டு, உங்கள்கிட்ட இருக்க செல்வாக்கெல்லாம் விற்றுட்டு ஏழைகளுக்கு தரித்திரத்துக்கு கொடு. அப்புறமா என்னை ஃபாலோ பண்ணுறார். ஃபாலோ மீ. 2 காரியங்களை பார்க்கணும். நித்திய வாழ்வு எனக்கு எப்படி கிடைக்க வேண்டும் என்று கேட்டதற்கு ஆண்டவர் இந்த பதிலை கொடுக்கிறார். அப்போ தெளிவா ஒரு விஷயத்த சொல்றாரு. அந்த ஐஸ்வர்யவான் கண்டு இருக்கும் அவனுடைய செல்வாக்குகள், ட்ரெஷர்ஸ், பொக்கிஷங்கள், அவன் கண்டு இருக்கும் பொக்கிஷங்களை நம்பினான். He believed in the treasures that he could see. உலகத்தில் இருக்கும், ஆமாம் எனக்கு தெரியுது, இதெல்லாம் நான் நம்புறேன்றான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, பரலோகத்தில் உனக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் நான் வைத்திருக்கிறேன், அதை நம்புகிறார். அந்த ஐஸ்வர்யவான் he could not believe something he could not see. புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த ஐஸ்வர்யவானால் அவனால் பார்க்க முடியாத காரியத்தை அவன் நம்பவில்லை. He did not believe. அவன் அதை நம்பியிருந்தால், ஓகே ஆண்டவரே, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு ஆசீர்வாதம் நீர், ஆசீர்வாதம் ஏராளமான பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறீங்க, இந்த உலகத்தில் என்ன இதெல்லாம் மடிந்து அழிந்து போகிற காரியங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பான். 1. 2ஆம் காரியம், அவன் இருதயம் செல்வாக்கு மேலேயும் சொத்து மேலேயும் மற்ற காரியங்கள் மேல் இருந்ததால் அவனுக்கு அதை விற்க வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு வரவில்லை. அந்த எண்ணமே வரவில்லை. ஏனென்றால் அவன் இருதயம் ஆண்டவர் மேலே இல்லை, செல்வாக்கு மேலே இருந்தது. 3ஆம் காரியம் ஆண்டவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், ஃபாலோ மீன்றார். நீ இதெல்லாம் செய்துவிட்டு அப்புறமா என்னை பின்தொடர்ந்து வா, அப்பொழுது உனக்கு எல்லாம் கொடுக்கப்படும். இந்த பூமியில் மட்டும் இல்லை, பரலோகத்தில் இருக்கும் எல்லா ஆசீர்வாதங்களும் உனக்கு நான் கொடுப்பேன். ஃபாலோ மீ என்றார். தென் கம் ஃபாலோ மீ. அப்போ ஆண்டவர் நம்மை பார்த்து இதுதான் கேட்கிறார். அப்போ என்ன, நம்மளை பார்த்து என்ன சொல்கிறார்? உலகத்தின் காரியங்களை பார்த்து, ஆசீர்வாதங்களை பார்த்து நீ பார்ப்பதால் நம்புகிற. ஆஹா, ஆமாங்க நீ பார்த்து நம்புற. ஆனால் நான் உனக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் பரலோகத்தில் காட்டுறேன், பாருமா, இங்கே பாருங்க, இந்த உலகத்தில் பெரிய பொக்கிஷத்தை வைத்திருக்கிறேன்னு சொல்றியே, பரலோகத்தில் எவ்வளோ பேர் பொக்கிஷத்தை உனக்கு வைத்திருக்கிறேன், அதை நீ நம்பலையா அப்படின்னு கேட்குறார். அதுக்கு தான் யோவான் 14ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன 14:1-2 அதிகாரத்தில் என்ன வசனங்களை என்ன சொல்கிறார்? நான் பரலோகத்திற்கு போய் என் பிதாவின் விடத்தில் நிறைய வாசஸ்தலங்கள் உண்டு, அதெல்லாம் இருக்கு, உங்களுக்காக நான் ஆயத்தை பண்ண போறேன்றார். பொய்யா சொல்றார்? Do you think God, Jesus Christ is lying about his statement? ஆண்டவர் பொய் சொல்லார் நினைக்கிறீங்களா? சும்மா சொன்னாருங்க.
அவர் ஒரு விளையாட்டுக்காக சொன்னதை போய் உண்மைன்னு யோசிக்கிறீங்களா? பரலோகத்தில் போய் ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்குறாரு உனக்காக சொல்கிறார், அதெல்லாம் நம்புறீங்களா? இப்படியா யோசிக்கிறீங்க? ஆண்டவர் நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறீர்கள், இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிற கூட்டமாய் நாம் இருக்கிறோம் என்றால் ஒவ்வொரு வார்த்தையும் இட் இஸ் அ ஜெம். ஆண்டவர் ஒவ்வொரு வார்த்தை கொடுத்திருக்கிறார் என்றால் அது உண்மை, வேத சத்தியம். அதை அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் உண்மையாகவே பரலோகத்தில் இன்னைக்கு நமக்கு பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். பரலோகத்திலிருந்து ஒரு இடத்தை நமக்கு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஐ பிலீவ் இன் ஜீசஸ் கிரைஸ்ட் வேர்ட்ஸ். அதை தான் நாம் எல்லாரும் செய்ய வேண்டும். நாம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம் கர்த்தருக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். We are blessed in God. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். We are blessed in this world என்றது வேற, நான் இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பது வேற. ஆனால் நான் கர்த்தருக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்றது வேற. ஆண்டவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் ஐஸ்வர்யவானுக்கு எதிராக நிற்பவர் கிடையாது. ஆனால் ஆண்டவர் உன்னுடைய இருதயம் எங்கே இருக்கிறது? எந்த ஐஸ்வர்யத்தை நீ எந்த ஆசீர்வாதத்தை விசுவாசிக்கிறாய், எதை நம்புகிறாய் என்று ஆண்டவர் கேட்கிறார். அதற்கு அவர்களுக்கு எல்லாம் ஒரே ஆச்சரியம். சீஷர்களுக்கெல்லாம் ஒரே அப்போ ஆண்டவர் யார் தான் பரலோகத்துக்கு போகணும்? ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. இப்போ 27ஆம் வசனத்துல, அதே 18:27, அதற்கு அவர் மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். மனுஷனால் கூடாதது தேவனால் மட்டும் கூடும். நிச்சயமாக எல்லாரும் ஐஸ்வர்யனா இருந்தாலும் சரி, யாராயிருந்தாலும் சரி, அவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரிடத்தில் வர முடியும், கர்த்தருடைய பிள்ளைகளாக மாற முடியும். அது கர்த்தரால் மட்டும்தான் முடியும். ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், நீ உன்னுடைய பொருட்கள் எல்லாமே செல்வாக்குகள் வைத்து என்ன செய்து கொண்டிருக்கிறாய், என்ன செய் அப்படின்னு சொன்னால் நீ எல்லாருக்கும் கொடு என்கிறார். உதவி செய் மற்றவர்களுக்கு என்றார். பாருங்க 29-30 வசனம் படிங்க. அதற்கு அவர் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் வீட்டையாவது பெற்றோரையாவது சகோதரரையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது விட்டுவிட்ட எவனும் இம்மையிலே அதிகமானவைகளையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடையாமற் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க, அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீ மற்றவர்களுக்கு கொடு. இந்த உலகத்தில் நீ 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 நீங்க எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒன்றும் பண்ண போறதில்ல. அப்போ மற்றவர்களுக்கு உதவி செய், இல்லாதவர்களுக்கு கொடு, ஊழியங்களுக்கு கொடு, ஜனங்களுக்கு கொடு. பொருட்கள் நிறைய பொருட்கள் தேவையில்லாமல் வீட்டில் வச்சுருந்தா எல்லாத்தையும் தூக்கி போடு. எது ஆசீர்வாதம் என்று நினைக்கிறாயோ அது மட்டும் வைத்துக்கொள் உன் வீட்டில். எது நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன்னு நினைக்கிறையோ அதை நீ வீட்டில் வைத்துக்கொள். ஹல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த வேத வசனங்கள் நமக்கு நன்றாக புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நேரமில்லாத காரணத்தினால் ஆண்டவர் இந்த வசனங்கள் மூலமாக நம்மோடு பேசுவார். இந்த மாதத்தில் முழுதுமாக நாம் பார்த்து கொண்டிருக்கும் ஒரே தலைப்பு என்னவென்றால், ஐ ஆம் பிளெஸ்ட் இன் காட். கர்த்தருக்குள்ளே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், கர்த்தருக்குள்ளே நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்கிறேன் என்பதுதான். இந்த வசனங்கள் ஆண்டவர் உங்களோடு பேசியிருப்பார். நாம் ஜெபம் செய்வோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, அப்பா தேவரீர், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா பரிசுத்தரே, அப்பா உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே கிருபை உள்ளவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம். இரட்சகரே, மீட்பரே, அப்பா உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே தேவரீர், அப்பா எல்லா ஆசீர்வாதம், எல்லா ஐஸ்வர்யத்தையும் உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். அப்பா கர்த்தாவே தேவரீர், எது இருந்தாலும் எங்கள் கைகளால் நாங்கள் உருவாக்க விரும்பவில்லை. அப்பா குயவனை போல அப்பா நீங்கள் எங்களை வளைத்து உருவாக்க, அப்பதான் நாங்கள் உங்க கரத்தில் பிரயோஜனப்படுவோம். அப்பதான் உங்க கரத்துல நாங்கள் பிரயோஜனப்படுவோம். அந்த பாத்திரமாக உங்களுடைய கரத்தில் பிரயோஜனப்படும். இல்லை என்றால் ஒன்றும் இல்லாத வேஸ்டா ஒரு பாத்திரம் சும்மா ஷெல்ஃப்ல இருக்கும். அது பிரயோஜனமே, கடைசி வரைக்கும் பிரயோஜனமே இல்லாம வாங்கினதுல இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லாத பாத்திரமாக ஷெல்ஃப்லயே இருக்கும். கடைசி அந்த பாத்திரத்தை தூக்கி போட்டுருவாங்க.
அந்த மாதிரி பொருளாக நான் இருக்க விரும்பவில்லை ஆண்டவரே. உடைய ராஜ்யத்திற்காக பயன்படும் பாத்திரமாக என் தேவனே என்னை எடுத்து பயன்படுத்துங்க, என்னை எடுத்து யூஸ் பண்ணுங்க ஆண்டவரே கேட்போம் ஆண்டவரே. அப்பா தேவரீர், என்னுடைய தாளந்தோ சரி, என்னுடைய திறமைகளோ சரி, என்னுடைய சுகம் பலனோ சரி, என்னுடைய குடும்பமோ சரி, என்னுடைய பணமோ சரி, எனக்கு எது நீர் கொடுத்திருந்தாலும் அது உம்முடைய ராஜ்யத்திற்கு பயன்படட்டும் ஆண்டவரே. எனக்கு நித்திய வாழ்வு கொடுத்தவரே, எனக்கு நித்திய வாழ்வு கிடைக்க வேண்டும் என்றால் இந்த ராஜ்யத்துக்குரிய காரியங்கள் எல்லாம் கர்த்தாவே தேவரீர் அப்பா நான் செய்ய வேண்டும். அப்பா என்னுடைய வாழ்க்கையில் அப்பா கர்த்தாவே தேவரீர் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவரே தேவரே, ஐஸ்வர்யம் அது ஒன்றுமில்லை ஆண்டவரே. அப்பா ஊமைகள் 2 ஊமைகளை நீர் சொன்னீர். 2 ஊமைகளையும் கர்த்தாவே தேவரீர் அப்பா கர்த்தாவே ஐஸ்வர்யம் ஒன்றும் இல்லை அப்பா தேவரீர் கர்த்தாவே, உம்முடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்வதுதான் ஐஸ்வர்யம். இன்றைக்கு நான் வாழ வேண்டும், உம்மோடு வாழ வேண்டும், எதிர்காலம் சரியாக இருக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய பேர பிள்ளைகள் எதிர்காலம் சரியாக இருக்க வேண்டும், இன்றைக்கு நான் உம்மோடு வாழ வேண்டும் என்பதை நீர் கற்றுக் கொடுத்தீர் அப்பா தேவரீர் அப்பா கர்த்தாவே தேவரீர் அப்பா. உம்மை பின்தொடர்ந்து வாழ வேண்டும், ஃபாலோ மீ என்று சொன்னீர் கர்த்தாவே. உம்மை பின்தொடர்ந்து வாழ வேண்டும். என் இருதயம் அப்பா தேவரீர் கர்த்தாவே உலகத்தின் பொக்கிஷம் மேலே இருக்கக்கூடாது, ஆவிக்குரிய காரியங்கள் மேல் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாவற்றையும் எனக்கு நீர் தருகிறீர். எனக்கு தேவை என்பது என்ன தேவைப்படுகிறதோ அந்த நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எனக்கு கொடுக்குறீங்க. அதற்காக நன்றி அப்பா. என் தேவையை அறிந்த தகப்பன் நீர் ஒருவரே, எல்லாவற்றையும் தருகிற ஆண்டவர் நீர் ஒருவரே. ஆண்டவரே நீரே என்னை வழி நடத்தி பலப்படுத்துங்க. எல்லா கர்த்தாவே தேவரே ஆசீர்வாதங்களை தருகிறேன். நீர் அப்பா ஒரு வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன் அப்பா, நாங்கள் எல்லாரும் சொல்ல விரும்புகிறோம், எங்களுக்கு ஆசீர்வாதமே நீங்க தான்ப்பா. ஹல்லேலூயா அப்பா கர்த்தாவே தேவரே, இந்த உலகத்தின் காரியங்கள் எவ்வளவு வேணா இருக்கலாம் அப்பா தேவரீர், ஆனால் எங்களுக்கு ஆசீர்வாதம்னு ஒரு விஷயம் இருக்குன்னா, எங்களுக்கு பிளெஸ்ஸிங்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அது நீங்கள் தான்ப்பா ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்களே எங்களுக்கு எல்லாமாய் இருக்கிறீர். எங்களை வழிநடத்தி பலப்படுத்துங்க ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானவருடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மோடு இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah.